தாம்பரம் சச்சிதானந்த சபையில் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சார். இப்போ ஒரு சிட்டிங்கு எப்படி இருக்குன்றது சார் ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சச்சிதானந்த குருசாமி ஐயாவுடைய சமாதிக்கு குருஜி அவர்களுடைய இருக்கிற இல்லம் கோயிலுக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்து வர வச்ச சச்சிதானந்த குருஜி ஐயாவுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே வரணும்னு அவர் வரம் கொடுத்துருந்தா தான் கிடைக்கும். நாங்கள் இவ்வளோ வருஷமாக தாம்பரத்து பக்கத்தில் மேடவாக்கத்தில் தான் இருக்கிறோம். அங்கேருந்து என்னால் வர முடியல. ஆனால் இப்போ தான் அந்த அழைப்பு கிடைச்சிது. எல்லாருக்கும் அந்த அழைப்பு கிடைக்கும். உடனே வந்துடுங்க, தயங்காதீங்க, தாமதப்படுத்தாதீங்க. இங்கே வந்ததில் ரொம்ப எங்களுக்கு மனசார ஒரு நிம்மதியை கிடைச்சிது. இங்கே வந்ததில் அவருடைய கோயிலை பார்க்கும் பொழுது அவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குது. நிறைய மக்கள் வராங்க, அவரை நிறைய சேவிக்கிறாங்க, ரொம்ப நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷம். இது 2வது முறை நான் வரேன். என் பேர் வணக்கம் ராஜா. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர், நடிகராக இருக்கேன் சினிமா துறையில். எனக்கு அடுத்த வாய்ப்புகளுக்கும் ஐயா கிட்ட தான் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நிறைய வாய்ப்புகள் தருவாங்க, எல்லாருக்கும் தருவாங்க. கடவுளை நம்ம நேரில் பார்க்க முடியாது, இப்படி சித்தர்கள் மூலமாக தான் பார்க்க முடியும். சித்தர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவ்வளவும் சிறப்பு. இந்த நாடு இன்னைக்கு நல்லபடியாக இருக்குதுன்னா சித்தர்கள் கடவுளுடைய வேலையை அவங்க இங்கேருந்து செய்வாங்க. அவங்கள நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம கர்மாக்கள்லாம் குறையும். நிறைய விஷயங்கள் சித்தர்களுடைய விஷயத்தில் நம்ம தலையிட்டு ஒன்றுபட்டு ஈடுபட்டு போனோம்னா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், நம்ம நல்லா இருப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜாதி மதம் கிடையாது, அப்புறம் ஏழை பணக்காரன் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது. எல்லாருமே இங்கே சமந்தான். எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மனுஷன் இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும் இங்கே இந்த சித்தர்கள் இடத்திற்கு வரும்போது சாமி கிட்ட அவங்க வீட்டுக்கு வர மாதிரி, நம்ம அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வர மாதிரி இருக்குங்க. அந்த ஃபீல் இருக்குது. அதனால் எல்லாரும் இங்கே பயன்பெறணும். இன்னொன்று இங்கே பெரிய விஷயம் என்னென்னா, நாங்கள் இன்றைக்கி 2வது முறையாக வந்திருக்கோம். இந்த 2வது முறையில் வியாழக்கிழமை இன்னைக்கு. அப்போது அங்கே முகாம் நடத்துகிறாங்க, அக்குபஞ்சர் முகாம். நீங்களாம் போய் பாருங்கள், பெரியவங்களை இலவசமானு சொல்லி எல்லாரையும் பார்க்க சொன்னாங்க. நானும் பார்த்தேன், என் மனைவியும் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு கை ரொம்ப நாளாக வலியாக இருந்துச்சு. அவங்க இந்த ஊசி மாதிரியெல்லாம் பண்ணதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கைவலி எனக்கு அப்படியே முக்கால்வாசி குறைஞ்ச மாதிரியே இருக்குது. அது மாதிரி அவங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே நடக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. என் மனைவிக்கும் பரவாயில்ல, அவங்களுக்கும் உள்ள நோய்க்கு அந்த ஊசி வச்சதில் ஒரு அரை மணி நேரம் நல்லா இருக்கு மாமா, நம்ம வருவோம் வாரம் அப்படின்றாங்க. கண்டிப்பாக நாங்கள் வர்ற மாதிரி நீங்களும் எல்லா நலனும் பலனும் பெறணும். ஐயா சச்சிதானந்த ஐயா குரு ஐயா அவர்களுடைய புகழ் உலகம் ஃபுல்லாக பரப்பணும். எல்லா சித்தர்களுடைய சிறப்புகளையும் நம்ம மதிக்கணும். நாடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும். எல்லாரையும் அண்ணன் தம்பி போல் அரவணைச்சி நம்ம வாழ்கிறதுக்கு சித்தர்கள் ஒரு பெரிய காரணம். அவங்கள நம்ம என்றைக்குமே நினச்சி அவங்கள சாமி மாதிரி வழிபடணும். சாமிக்கிட்ட நேராக போக முடியாது, சாமி தான் அவங்கக்கிட்ட நம்மளை கன்வே பண்ணுவாங்க. அருமையான ஒரு ஏற்பாடு இது. நாங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்த சச்சிதானந்த குருசாமி ஐயாவுக்கும் இந்த சார்பாக எல்லாரும் நடத்திட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பயன்பெறுங்க. காட் பிளஸ் யூ.